நண்பர்களே, ஒவ்வொரு துறையிலும் தலைமை பண்பு மிக அவசியம். அது மட்டுமல்ல, நாடு எப்படிப்பட்ட நீடித்த தொடர்ந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற சமீபத்தில் நானும் என் நண்பர் பொன்ராஜும் சேர்ந்து மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகம் எப்படி கிராம பஞ்சாயத்து தொடங்கி மாநில சட்டமன்றம் முதல் பாராளுமன்றம் வரை நீடித்த தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் அனைத்து சமுதாயத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான அரசியல் சமுதாயத்தை உள்ளடக்கிய அரசியல் வர வேண்டும் என்றும் அதன் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு சாசனமாக ஆராய்ச்சி மூலம் அந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தலைமை பண்பை வளர்ச்சிக்கான அரசியலை கையெடுக்க எதுவான ஒரு படைப்பாக அது உங்களுக்கு பயணப்படும். நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் ஊரணிக்கு உயிர் கொடுக்க வேண்டும். ஊரணிக்கு உயிர் கொடுக்க வேண்டும். 6000 உறுப்பினர்கள் கொண்ட நீங்கள் தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 10 குளங்கள், ஊரணிகள், கண்மாய்கள், ஊரணிகளை சுத்தப்படுத்தி தூர்வார வேண்டும். செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நண்பர்களே, நேற்று வெள்ளிக்கிழமை அரியலூர் மாவட்டம் சோலமாதேவியில் இயற்கை வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை செய்யும் 3000 விவசாயிகளை சந்தித்து அவர்களுடன் உரையாடி விட்டு வந்திருக்கிறேன். அங்கு நான் சந்தித்த விவசாயிகள் இயற்கை சார்ந்த முறையில் இயற்கை விவசாயம் செய்து விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி அதை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது இந்தியா இயற்கை வேளாண்மையில் உலக தரத்தோடு விவசாய மற்றும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யப்பட்டு தமிழக கிராமந்தோறும் நகரந்தோறும் இயற்கை உணவுப் பொருட்கள் அங்காடிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எனது கனவு, ட்ரீம். சோலமாதேவி இயற்கை விவசாயிகளை பார்க்கும்போது அந்த கனவு கூடிய சீக்கிரம் நனவாகும் என்பது நிச்சயம். Solid and liquid resource management. All the corporations and the municipalities, cluster village panchayat should implement what is called SLRM project to collect, that means solid liquid resource management. That's called SLRM project, to collect, segregate home-based unwanted material at right time before it becomes waste and convert into hundreds of usable material through recycling, biogas generation, vermicompost and other inorganic material for the industrial reuse, thereby generating wealth. So friend, with this TCCI should join hands with the youth and create a social enterprise and enter into PPP joint venture agreement with the Madurai Corporation and implement this SLRM project and share the revenue with the Madurai Corporation. Finally, the infrastructure development. Tamil Nadu is going to get 12 smart cities. Madurai should get nearby a smart city. And also, under revival of the old cities mission, Madurai should revive the city infrastructure, make it as one of the global tourist place, economic, industrial and agriculture. That means clean water supply and clean power. The tourist destination of the world, with a combination of spiritual, medical and ecotourism, TCCI can design a tourist circuits and provide turnkey solution for construction of a road, railway system, air travel system and the operation of tour management services, their stay, safety, hospitality, healthcare as a single package.